சிவகார்த்தியின் பசங்க, சிரஞ்சீவி அவங்க அம்மா, சிஸ்டர்ஸு, அப்புறமா கேபிஆர் மில்லு. பணம் ₹1 யாருக்கிட்டே வாங்குறதில்ல. இது வரைக்கும் வாங்கியிருந்தா என்கிட்ட வந்து கேளுங்க. சொர்க்கத்தை காட்டுற சொர்க்கம் நாட் மேட் இன் ஹெவன், ஹெவன்ஸ் ஆர் நாட் மேட் இன் ஹெவன். நான் மேட் பண்ணி வச்சுருக்கிறேன். மெய்யழகன் ஷாட்லாம் 5 சினிமேட்டிக் கேமராவில் மகேந்திரன் சார்னு ஒரு கேமரா. என்னால் முடிஞ்ச பறவை இனங்களை காப்பாற்றுறேன். வாலண்டியர்ஸ் வச்சுருக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சர்வீஸ் வந்து நீங்கள் எப்படிருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி. இது நான் 16 years பேக் மை ஃபாதர் டைட் இன் கேன்சர் சார். அப்போது என் மன வலிகள் கொஞ்சம் இருந்தது. அப்போது நம்ம மன வலி போகணுன்னா நம்ம எங்கே போவோம்? பீஸான இடத்துக்கு எங்கன்னா போவோம். அப்போ எனக்கு மொட்டை மாடி தான் கிடச்சிது. மொட்டை மாடிக்கு வரும்போது பறவைங்களை பார்த்தேன். என்னோடய பெயின் ஏதோ கம்மியான மாதிரி ஒரு மனசில் தோணுச்சு. சரி, நம்ம எதனா இந்த மாதிரி பறவைங்களுக்கு எதனா பண்ணணும், காலப்போக்கில் இந்த பறவைங்களாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு வைக்க ஆரம்பித்தேன். காலங்கள் மாறும்போது திடீர்னு மழை பெஞ்சுது. அப்போது கண்டினியூட்டியாக வச்சேன் காலை மாலைன்னு. ஏன்னா பறவைங்க இருவேளை சாப்பிடுவாங்க. மார்னிங் 6 மணிக்கு, ஈவினிங் 4 மணிக்குன்னு அது மாதிரி சாப்பிடுவாங்க. அப்போது திடீர்னு இந்த பேரட்டை பார்க்கும்போது அவங்க அழகில் மயங்கிட்டேன். என்னடா இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே, நம்ம ஊர்லேயும் இந்த பறவைங்க இருக்கிறாங்களா சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த அரிசியும் வேர்க்கடலை, சீசன் ஃப்ரூட்ஸ் நம்ம ஊரில் என்ன இருக்குதோ, கொய்யா, வாட்டர்மெலான், மேங்கோ, அந்த மாதிரி பழங்கள் அந்த சீசனுக்கு என்ன கிடைக்குதோ கட் பண்ணி போட்டால் அவங்க சாப்பிடுவாங்க. ஈவினிங் அவாய்ட் பண்ணுறேன், காத்தால் போட்டுடுறேன் ஃப்ரூட்ஸ்லாம். ஏன்னா ஈவினிங் கால் வச்சு விழுந்துடுறாங்க, ஸ்கிட் ஆகிடுது. அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. சரி சரி. இப்போ நீங்கள் இந்த பண்ண சர்வீஸை வந்து நீங்கள் திரைப்படத்தில் மெய்யழகனில் பார்த்துருக்கீங்க. அது அந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டீங்க. அந்த படத்துக்கு அப்புறம் தான் மெய்யழகன் பிளேஸ்னு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சுதர்சனம் இப்போ இருக்கிற சுதர்சனுக்கு என்ன இருந்துச்சு? மெய்யழகனுக்கு அப்புறம் கொஞ்சம் உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சேன் சார். நீங்கள் படம் பார்த்தீங்களா சார்? இல்லை, அதுக்கு முன்னாடி ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. படம் பார்த்துட்டேன். மெய்யழகன் பிரேம் சார் 1 year என்னை வந்து ஃபாலோ பண்ணார். அவங்க ஒய்ஃப் தனா மேடம்னு இருக்கிறாங்க. அவங்க ஒரு டைரக்டர் தான். அவங்களாமே என்னை வந்து 1 year வந்து இங்கேயே மாதம் வருவாங்க. வந்து நான் சேவை பண்ணுறது, என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி. பிரேம் சார் பொதுவாகவே அப்படி தான் அமைதியான ஆள். ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுவாங்க, இந்த அம்மா ஒரிஜினலாகவே இப்படி தானே கேரக்டர்னு. என்ன பார்த்துட்டு அந்த கேரக்டர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க. அவங்களோட வெப்சைட்டில் போட்டாங்க, 2D ப்ரொடக்ஷனில் போட்டாங்க. ஆனால் அது சினிமாவில் எடுத்துன்னு வரல. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரில் அரவிந்த் சாமியை வச்சாங்க. அந்த படத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் சலூன் ஒரு படம் எடுத்தாங்க. இவருது கோகுல் சார், ஆர்ஜே பாலாஜி ஹீரோ, கோகுல் சார் தான் டைரக்டர். ஏன்னா அவங்க தான் சார் மெயின். ஏன்னா டைரக்டர்ஸ் தான் ஒரு படத்தையே வந்து ஆர்ஜே பாலாஜி சொன்னாதான் ஹீரோதுகள் தெரியுது. ஆனால் அது பின் உழைப்பு தான் நம்ம பார்க்கணும். நான் பார்த்தது அதுதான். ஏன்னா நான் ஹீரோவெலாம் நான் அதிகம் பார்க்குறதில்ல. ஏன்னா உழைக்கிறவங்க தான் சார் நம்ம அதில் ஊதியம், அவங்க தான் கிரெடிட் கிடைக்கணும். ஏன்னா இந்த மெய்யழகன் ஷாட்லாம் 5 சினிமேட்டிக் கேமராவில் மகேந்திரன் சார்னு ஒரு கேமரா 96 எடுத்தாங்க. அவங்களாம் வைல்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ். இவங்களாம் சினி ஃபீல்டில் வந்து நம்மளை ஒரு இயற்கையை காட்டுறாங்க த்ரூ கேமராவில். நம்ம அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு நமக்கு 1000 கண்கள் வேணும் இல்லைங்களா? அவங்களாம் பொக்கிஷம் நம்மளுக்கு, நம்ம ஊருக்கு. அவங்க நல்லவங்க கெட்டவங்க சொல்கிறதுக்கு தகுதி எனக்கு இல்லை. ஆனால் திறமையானவங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு சைலன்ஸுக்காகவும் அமைதிக்காகவும் தான் அதை ஆரம்பிச்சிங்க. ஆமாம் சார். அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ க்ரௌடு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லை? அவர் அப்போவே சொல்லிட்டார், சார் இந்த படம் வேர்ல்டு வைட் போகும், நீங்கள் பல இது. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் சினிமாவில் கூட உங்கள் அட்ரஸ் எதுவும் காட்டிக்க மாட்டேன். கோகுல் சார் அப்படி இல்லை, என்னை ஃபோட்டோலாம் போட்டு தேங்க்ஸ் டுன்னு போட்டார். பேரட் சுதர்சன் இவர் எதுவுமே காட்டிக்கல. ஆனால் அமெரிக்காவில் காட்டியிருக்காரு. அமெரிக்கா படத்தில் என்ன ஃபோட்டோ போட்டுட்ருக்காங்க. இந்த நம்ம ஊரில் போடலையா? ஏன்னா இங்கே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, உங்களோட அமைதி போயிடும், ஒரு நிம்மதி போயிடும், நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்து நிற்கிறீங்க, இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு அவர் இது சினிமாவில் என்னை பற்றி அதிகமாக சொல்கிறதும் இல்லை, பேசிக்கிறதும் இல்லை. அவரோட பூனை சமுத்திரக்கனின்னு என்கிட்ட தான் பிரேம் சாரோட பையன். அவன் பூனைன்னு சொன்னால் அவர் கோவம் வரும். அவர் பையனாகவே பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு அந்த அந்த பூனைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் 1 week 15 days ஹாஸ்பிட்டல்லே இருந்தாராம். ஓகே.
நம்ம ஒரு ஒய்ஃபுக்கே இருக்க மாட்டோம், ஒரு பூனைக்கோசம் 15 நாள் ஸ்டேயிங் இந்த ஹாஸ்பிட்டல். அந்த நல்ல குணம். அதேமாரி இங்கே கிளிகளுக்கு படம் எடுக்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. இவங்களை பார்க்குறதுக்கு 5000 பேர் கூட்டம் வெளியில். அந்த கூட்டத்தை கூட கண்ட்ரோல் பண்ணி அந்த படத்தை எடுத்தது ஒரு திறமைசாலிங்க, அவ்வளோதான். நல்ல குணம், திறமைசாலிங்க. ஆனால் இது மூலிமா நீங்கள் வந்து லாபம் பார்த்துருக்கலாம், பட் இது வரைக்கும் நீங்கள் ஏன் லாபம் பார்க்கல? அது இப்படியே போயிடலாம்னு ஒரு ஐடியாவா? லாபத்துக்கோசம் இதுக்கப்புறம் யார் கண்டினியூ பண்ணுவாங்கிறது ஒன்று சார். எல்லாருமே லாபம்ன்றது இல்லை. சில பேர் வாழ்க்கையை தியாகந்தமாக தான் வாழ்வாங்க. அப்படி நினைச்சிங்களேன், லாபம் எல்லாருக்கும் அந்த குணம் இருக்கா சார்? ஒரு 5% பீப்புள் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருமாங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் வந்து இதை பண்ணிடுறீங்க, இதை வந்து யார் அடுத்து மெயின்டைன் பண்ண போகிறாங்கிறது உங்களோட அப்படின்னு சொல்ல முடியாது சார். என்னால் முடிஞ்ச பறவை இனங்களை காப்பாற்றுறேன், வாலண்டியர்ஸ் வச்சுருக்கிறேன், ரைட்டுங்களா? என்ன மாதிரி 10 பேர் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆமாம், உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் மட்டும் பண்ணுறதில்ல. நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், எல்லாமே பண்ணணும். ஏன்னா தே ஹேவிங் மல்டி க்ரோஸ்மா, அவங்க ஆளுங்களை வச்சு பண்ணுறாங்க. நான் ஒரு தனி ஒருவன், என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ முடியாது. அவங்களாம் அப்படி இல்லை, ஆட்கள் வச்சு நிற்கிறாங்க. அவங்ககிட்டலாம் 10,000 20,000 பேர் வேலை பண்ணுறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் கைட் பண்ணுவேன் இங்கே வந்து, அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு எப்படி நீங்கள் இது பண்ணுங்க. பணம் ₹1 யாருக்கிட்டையும் வாங்குறதில்ல. இது வரைக்கும் வாங்கியிருந்தால் என்கிட்ட வந்து கேளுங்க. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் பணம் வாங்குறது. ஓகே, லாஸ்ட்டாக 2 கேள்வி. யாரெல்லாம் வந்திருக்காங்க சார்? இன்னொன்று, எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஒரு சின்ன அட்வைஸ் இல்லை சொல்கிறேன் சார். இப்போட இந்த உம்முடியார் பங்காரில் கிளிகளுக்கோசம் தனியாக ஒரு செக்ஷன் வந்திருக்காங்க. அதெல்லாம் போய் பாருங்கள். இங்கே தான் எடுத்தாங்க, கிளிங்களை வச்சு நகைங்கெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ உம்புடி பங்காருன்னு இப்போ திறந்துருக்காங்க, சும்மா போய் பாருங்கள். இங்கே தான் அது இந்த கிளி டிசைன்லாம் அவங்க பண்ணாங்க. என்னை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இனங்கள்லாம் காட்டுறது நகையில் இது ஒரு கஷ்டமான இது. அதுவும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டின், இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்க சார் பிரபலங்கள்? இங்கே நிறைய சார். சிவகார்த்தியின் பசங்க, சிரஞ்சீவி அவங்க அம்மா, சிஸ்டர்ஸு, அப்புறமா கேபிஆர் மில்லு, பூமெக்ஸ் பனின், நாகாரவா, எனக்கு தெரிஞ்சது கலெக்டர்ஸ் நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. பிரசிடென்ட் பிஏ கூட வந்திருக்கிறாங்க. அந்த அளவு வந்து பர்த்டே கூட. ஆமாம், விஜய் ஜேசுதாஸ் அவர் பர்த்டே இங்கே பண்ணார். நிறைய செலிப்ரிட்டிஸ் வராங்க சார். தே ஆர் டூயிங் பர்த்டே இயர். பிக் கிராண்ட் சன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஓனர்ஸ் கிராண்ட் சன்ஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு லிஃப்ட் போட்டு தரேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன். நான் எதுவும் கேட்டுக்கிறது இல்லை, எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை. நம்ம நிம்மதியான வாழ்க்கை நம்ம ஏமாக்கி எடுத்துக்கணும். இப்போ எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அடுத்த வர ஆமாம், இளைஞர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கையோடு வாழணும். இயற்கையோடு வாழ்ந்தால் நோய் நொடி இல்லாமல் வாழணும். அதுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு வழி வந்து மரம் வைக்கணும். ஆமாம், குளோபல் வார்மிங், இயற்கையோடு வாழணுன்னா நிறைய மரங்களை வைக்கணும். இப்போ ஆக்டர்ஸில் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச இதில் சொன்னால் ஆக்டர்ஸில் விவேக் சார், அவரை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நிறைய மரங்களை வச்சார். இப்போ அவங்க ஒய்ஃப் பண்ணுறாங்களாம், ட்ரஸ்ட்டு வழியாக பண்ணுறாங்களாம். அவங்களாம் ஊக்குவிக்கலாம். ஏன்னா நான்லாம் என்ஜிஓவில் நான் போய் என்னோடய தேவைகள் கம்மி பண்ணி தான் இவங்களுக்கு பூர்த்தி பண்ணுறேன். அந்த மாதிரி என்ஜிஓஸ்க்கெலாம் நீங்கள் ஊக்குவிச்சு நீங்களும் ஜாயின் பண்ணி, வாலண்டியர்ஸ் ஜாயின் பண்ணி மரங்கள் நடுறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னா தமிழ்நாடுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் பசுமை திட்டத்தை. ரைட்டுங்களா? இந்த பசுமையாக ஆக்கிட்டோன்னாவே குளோபல் வார்மிங் எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஹெல்த்தி லைஃப் கிடைக்கும். ஏன்னா நம்ம வாழ்ந்தால் தானே. நாமளே இல்லாமல் இந்த உலகம் இருந்து என்ன பிரயோஜனம்? இனமே அழிச்சிடுறோமே. 40 வருஷத்தில் 40% இனங்களை காணுமா? 40% இனங்கள் அழிஞ்சிட்ருக்குது. அப்போனா இன்னும் 40 வருஷம் என்ன ஆகும்? நம்மளுக்கு அந்த கியூவில் நாமளும் நிற்கிறோம். அது இல்லாமல் பார்த்துக்கணுன்னா மரங்களை வைங்க, இனங்கள் வாழும். ரைட்டுங்களா? சார் டைமிங் மட்டும் சொல்லிடுங்க சார். இந்த ஏன்னா பாதி பேர் தப்பாக வந்து காலையில் வராங்கன்னு சொல்கிறீங்க. டைமிங் போய் இந்த பேர்ட்ஸ் வாட்சிங்கு டெய்லி பப்ளிக் அலோவ் பண்ணுறேன் நான். எவ்ரிடே 4:30 இப்போதைக்கு சம்மரில். அதுவே வின்டர் ஆயிடுச்சுன்னா 4 o'clock ஆகும். மான்சூனுக்கு ஏற்ற மாதிரி டைம் மாறும். ஈவினிங் தான் நான் பப்ளிக் அலோவ் பண்ணுறேன். மார்னிங் அலோவ் பண்ணுறதில்ல அதிகமாக.
அதனால் மார்னிங் அவாய்ட் பண்ணுங்கள், வராதிங்க. அதே புக் பண்ணிவிட்டு வாங்க. புக்கிங்கில் வெப்சைட் இருக்குது, parrotsudarshan.orgன்னு இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு புக் பண்ணிவிடுங்க. ஏன்னா லிமிட்டட் பீப்புள்ஸ் தான் என்னால் உட்கார வச்சு ஒரு 10 பேர் இருந்தால் கூட அழகாக காட்டி அனுப்புறது தான் நம்மளுக்கு. அந்த 10 பேருக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். நானும் 1000 பேரை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கும். அதனால் புக் பண்ணிவிட்டு வாங்க, நீங்களும் அழகாக பார்க்கலாம். நானும் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாம் சொல்கிறேன், வந்து பாருங்கள். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்தீங்கன்னா 15,000 கிளிகள் வரும் நம்ம வீட்டுக்கு. இது கேரண்டி. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் உங்களே மறக்கலாம். ஏன்னா மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் டச்சிங் அவர் சோல், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நேரத்துக்கு வந்து பாருங்கள், சொர்க்கத்தை காட்டுற. சொர்க்கம் நாட் மேட் இன் ஹெவன், ஹெவன்ஸ் ஆர் நாட் மேட் இன் ஹெவன். நான் மேட் பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தா போதும். தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ.